இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான புல்காவும் மஷ்ரூம் கிரேவியும் தான் வச்சுருந்தேன். பெருசாக எந்த மசாலாவும் கிடையாது. தயிர், ஃப்ரெஷ் க்ரீமெல்லாம் சேர்க்காமலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 10 போல் கேஷ்யூவாக உடச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, மீடியம் சைஸில் வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எல்லாம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம். இப்போது மஷ்ரூமை கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. தண்ணி விட்டு வர ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. நல்லா மஷ்ரூம் வெந்து இந்தளவுக்கு தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு கூடவே அதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். இந்த டைமில் உப்பு பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கிரேவி திக்காகி வந்ததுக்கப்புறமா கசூரி மேத்தியை போட்டு சர்வ் பண்ணிடுங்க.